பிரைஸ் லார்ட் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ்க்கு இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய ஒரு சில வாதங்களில் ஒன்று நம்ம பார்க்கலாம். என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ இந்த இடத்துல இந்த வசனத்தில் இஸ்லாமியர்கள் இல்லைன்னா ஜெகோவா விட்னஸ் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பிதாவை பார்த்து நீர் தான் ஒன்றான மெய் தேவன், நீர் அனுப்பினாக நான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறதா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய தெய்வீக தன்மையை குறைக்குது. இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லுதா, பிதா மட்டும்தான் கடவுள்னு சொல்லுதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒன்றான மெய் தேவன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது ஆக்சுவலி இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஜீசஸோடைய ப்ரேயரை பற்றி இந்த இடத்துல இருக்கும். ஜீசஸ் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஹை ப்ரீஸ்ட்ஹுட் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ அவர் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றான மெய் தேவன் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, யூதர்கள் அடிப்படையில் தேவன் ஒருவரே. அதை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒன்றான மெய் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அப்படின்னு சொல்கிறார். உம்மையும் அவர் சொல்கிற யாருதுன்னா பிதாவே அவர் சொல்கிறாரு. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாருன்னா, தன்னை குமாரனை அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது அறிவதே நித்திய ஜீவன், அதாவது நித்திய ஜீவனை அடைவதற்கும் ரட்சிப்பை அடைவதற்கும் பரலோகம் போவதற்கும் பிதாவை அறிவது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரியே இயேசு கிறிஸ்துவையும் அறிவது அவ்வளவு அவசியம் என்று அவர் கூறுகிறார். அதாவது தான் தேவன் என்பதை தான் அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். அதை தவிர இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து நீ தான் ஒரே தேவன், நான் தேவன் இல்லை அப்படின்னு முஸ்லீம் சொல்கிற மாதிரி. முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க, அவரை தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வசனம் சொல்ல, ஒன்றான மெய் தேவன் என்பது தேவன் ஒருவரே அப்படின்ற ஒரு கான்செப்டில் குறிக்கிறது. ஏன்னா யூதர்கள் முறைமையில் தேவன் ஒருவரே என்று விசுவாசிக்கிறவர்கள். அடுத்தது அங்கே உம்மையும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பிதாவை சொல்கிறார், நீர் அனுப்பினவன் நான். பிதாவை அறிவது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி குமாரனை அறிவதும் அவ்வளவு அவசியம் என்பது தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து. இப்போ இதே யோவான் 1 யோவான் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும்போது இன்னும் புரியும். இதே யோவான் தான் அங்கேயுமே எழுதுறாரு. நான் அதை படிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இந்த இடத்துல யோவான் அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல வேற மாதிரி, இந்த இடத்துல வேறு மாதிரி யோவான் எழுத கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்லை. நம்ம செலக்டிவிட்டியாக சில வேர்சஸ் மட்டும் குறிப்பிட்டு எடுத்தால் இன்வெர்ஸ் இன்டர்பிரேஷன்ஸ் ஆகும். ஸோ டோட்டலாக பைபிள் என்ன சொல்லுது, இயேசுவை தெய்வீகத்தை பற்றி, இயேசுவை யார் என்று போர்ட்ரேட் பண்ணால் அந்தந்த வசனங்கள் நமக்கு சரியாக புரியும். தேங்க்யூ ஸோ மச்.